மகர ராசி என்பர்களே, அற்புதம் ஆனந்தம் உங்கள் ராஜசூரியன். இப்போ இந்த 2026ஆம் ஆண்டு மகர ராசிக்கு எப்படி இருக்கு? மகர ராசிக்கு அதிபதி சகாய ஸ்தானத்தில் இருக்கார். அதே போன்று ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு அதிபதியும் சகாய ஸ்தானாதிபதியும் உங்களுக்கு 6ஆம் வீட்டுக்கு போயிட்டார். அப்படி பார்க்கும் பொழுது சகாய ஸ்தானாதிபதி 6ல் இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் சரி மகரத்துக்கு நல்ல ஆண்டாக தான் இது இருக்குது. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அதாவது நடுநிலையான ஆண்டுன்னு இதை சொல்லலாம். இந்த 2026 உங்களுக்கு பெருசாக துன்பமும் இருக்காது, பெருசாக இன்பமும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நடுநிலையான ஆண்டாக உங்களுக்கு இது மலரும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ராகு, அதாவது டென்ஷன் உங்களுக்கு என்ன சொல்றதுன்னா பொருளாதார பற்றாக்குறை மிகும். எப்படி பொருளாதார பற்றாக்குறை வரும். அது ஒரே வழி, நீங்க ஐயனாரை இருக்க பிடிக்கிறது தான், வேற வழியே கிடையாது. ஐயனாரை இருக்கப்பட்டணும். சனிக்கிழமை தோறும் ஐயனார் வழிபாடு இருக்கணும். சைவமாக இருந்து சனிக்கிழமை அன்னைக்கு ஐயனார் வழிபாடை மேற்கொண்டீங்கன்னா இந்த பொருளாதார சிக்கல், ஏன்னா பணச்சிக்கல் உங்களுக்கு நிறையா வரும். இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு பண டைட், அதாவது பொருளாதார சிக்கல் நிறைய கடுமையாக இருக்கு. அதை மறுக்க முடியாது. இதுக்கு முன்பு இருந்ததை காட்டிலும் அதிகமாக இருக்கும். தேவைக்கு மேலே செலவுகள் இதெல்லாம் வரும். ஆக இதில் இருந்து விடுபடுறதுக்கு ஒரே வழி ஐயனார் வழிபாடு. சனிக்கிழமை தோறும் ஐயப்பன் வழிபாடு. இதெல்லாம் ஐயனார் ஃபர்ஸ்ட், செகண்ட் ஐயப்பன். இது சனிக்கிழமையில பண்ணணும். நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதுலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடலாம். இதுதான் ரெமிடி இதுக்கு. இந்த ஆண்டு ஒரு மற்ற விஷயங்களை பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு உங்களுக்கு 50%. ரொம்ப பிரச்சனை அப்படின்லாம் சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆக பிரச்சனையான ஆண்டு தான், புரியுதா? ஆக எல்லா இப்போ தொழிலாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், இந்த மகர ராசியை சேர்ந்த இளைஞர்களில் இருந்து வயோதிகர்கள் வரைக்குமே கல்வி, படிப்பு, உத்தியோகம், தொழில், வேலைக்கு போகிறது எல்லாத்துலேயுமே 50% தான். அதாவது பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அப்போ இந்த ஆண்டு ஒரு சௌகரியமான ஆண்டா இல்லையா? இல்லை. ஏன்னா கிரகங்கள் சாதகமாக இல்லாத ஆண்டு. பிரம்மபுரீஸ்வரிங்கிற அந்த இடத்துல அந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு முன்னாலேயே அரங்கேற்ற ஐயனார் கோயில் ஒன்று இருக்கு. அதாவது திருச்சியில இருந்து சென்னை போகிற வழியில் பிரம்மா கோயில்னு சொல்லுவாங்க அந்த இடம். அதுக்கு பிரம்மா கோயிலுக்கு போகணும்னா பிரம்மா கோயிலுக்கு முன்னாலே இருக்கு. அந்த அரங்கேற்ற ஐயனாரை வழிபட்டாலும் உங்களுக்கு நல்ல சிறப்பு கிடைக்கும். உங்களுக்கு முதல்ல ஐயனார் வழிபாடு மிக சிறப்பு, ஐயப்பன் வழிபாடும் சிறப்பு. ஆக இந்த மாதிரி நீங்க அந்த மகர ராசிக்காரங்க இந்த ஆண்டை ஐயனாரையும் ஐயப்பனையும் பிடிச்சி தான் நீங்க இந்த ஆண்டை கடக்க வேண்டும். சரியா? அதை பார்த்துக்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறனால இந்த சுகர் நோயாளிகள், அதாவது இனிப்பு தண்ணி, அதாவது இனிப்பு நீர் சம்பந்தம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க கண்டிப்பா கவனமா இருக்கணும். ஏன்னா மீண்டும் 6ஆம் இடத்துலேயே அந்த குரு வலுப்புறதுனால அது மாதிரி விஷயங்கள் இருக்கு. கணையம், உள் அவயங்கள்லாம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆப்ரேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. மருத்துவ செலவுகள் மேலவங்க வேண்டிய ஆண்டா இது இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னதுதான், அதை பார்த்துங்க. உங்களுக்கு வழிகாட்டுவதும் காவல் நிற்பதும் ஐயனாரும் ஐயப்பனும் தான். அதை இருக அவர்களை பிடித்து பெருக வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.